Hi, hello, this is Staff CA 360. நாம இன்னைக்கு ஜூன் 11th உடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Meta's first dedicated AI data center in India will be established at அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெட்டா. ஸோ இதோட பேரண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேரண்ட் கம்பெனி இஸ் ஃபேஸ்புக். சரியா? ஃபேஸ்புக்கோடைய அடுத்த ஒரு டைப் தான் வந்துட்டு மெட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கொண்டு வந்தது தான் மெட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மெட்டா அப்படின்னு சொல்லக்கூடியதில் நம்ம பார்த்துருப்போம், வாட்ஸ்அப்பில் கூட மெட்டா ஏஐன்னு சொல்லும், நம்ம கேட்குற அந்த இதை ரெஸ்பான்ஸை வந்துட்டு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு த ஏஐ டேட்டா சென்டர். ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு ஏஐ டேட்டா சென்டர் இன் இந்தியா வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் அட் எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். யார் கூட சேர்ந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ புதுசாக வந்து த இனிஷியேட்டட் திஸ். ஓகேவா? ஸோ வாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஜாம்நகர் குஜராத்தில் பண்ணுறாங்க. ஓகேவா? சரி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மெட்டா ஹாவ் சைன்ட் அன் அக்ரிமெண்ட் டு எஸ்டாப்ளிஷ் அன் ஏஐ டேட்டா சென்டர். ஏஐ டேட்டா சென்டர்ஸை இது கொண்டு வராங்க, இனிஷியேட் பண்ணுறாங்க. அதுக்கான அக்ரிமெண்ட்டை யார் சைன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெட்டா ஏஐ அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சைன்டு தி அக்ரிமெண்ட். ஓகேவா? ஸோ புதுசாக ஒரு ஏஐ டேட்டா சென்டரை அவங்க திறக்க போகிறாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் த டேட்டா சென்டர் வில் ஹாவ் எ 168 மெகாவாட் கெப்பாசிட்டி அண்ட் வில் பி லொக்கேட்டட் இன் ஜாம்நகர் குஜராத். ஓகேவா? 168 மெகாவாட் கெப்பாசிட்டியுடன் இதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாம்நகர் குஜராத். அண்ட் யார் சைன் பண்ணியிருக்க அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மெட்டா அண்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி சைன்டு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இது வந்து மெட்டாஸ் ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் டேட்டா சென்டர் இன் இந்தியான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ இந்த ஃபெசிலிட்டி இவங்க ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீ வாட்டர் கூலிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளேஸை வந்து கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு அந்த சீ வாட்டரை யூஸ் பண்ணி அந்த பிளேஸை வந்துட்டு கூல் பண்ணி வச்சுக்கிறதுக்காக அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டு இம்ப்ரூவ் தி எனர்ஜி எஃபிஷியன்சி. கூலிங்காக வச்சுருக்காங்க, கூலிங்காக அந்த பிளேஸ், அந்த பில்டிங், அந்த இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு கூலிங்காக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீ வாட்டரை வந்துட்டு எடுத்து அதை வந்து கூலிங்காக மாற்றி பண்ணக்கூடிய அந்த சீ வாட்டர் கூலிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, அப்போ வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு மெட்டா, ஓகேவா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏஐ டேட்டா சென்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த சென்டரை கூலிங்காக வச்சுக்கிறதுக்காக சீ வாட்டரை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூல் பண்ணி அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த ஃபுல்லாக ஓவரால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சென்டரை கூலிங்காக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அது இது பண்ணுறாங்க. அப்போ தான் இன்னும் மோர் எனர்ஜி எஃபிஷியன்சி வில் பி தேர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 168 மெகாவாட் கெப்பாசிட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சென்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து லொக்கேட்டட் இன் தி ஜாம்நகர் குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து த யூனியன் கேபினெட் அப்ரூவ் தி செகண்ட் பேஸ் ஆஃப் விச் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கான அப்ரூவல் இப்போ வந்திருக்குன்னா அகமதாபாத் மெட்ரோ. ஓகேவா? ஸோ அகமதாபாத் மெட்ரோவுக்கான செகண்ட் பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது யூனியன் கேபினெட் இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்ம வந்து இப்போ ரயில்வே இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ ரயில் ஒன் ஆப் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஜான்வரியிலேயே பார்த்தது தான். அதை இன்னமும் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் எல்லா விதமான சர்வீசஸும் வந்து த்ரூ ரயில் ஒன் ஆப் வந்துட்டு நம்ம இது வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ரயில்வே மினிஸ்டர் யார்? அஸ்வினி வைஷ்ணவ். ஓகேவா? ஸோ யூனியன் கேபினெட் ஹஸ் அப்ரூவ் தி செகண்ட் பேஸ் ஆஃப், ஏற்கனவே இருக்குது செகண்ட் பேஸ் ஆஃப் அகமதாபாத் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை இப்போ ஓகே பண்ணியிருக்காங்க. வித் 5 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் 6 கிலோமீட்டர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எங்கேயும் இது கனெக்ட் பண்ணுதுன்னா அகமதாபாத் அண்ட் காந்தி நகரையும் கனெக்ட் பண்ணுது. டோட்டலி 77.63 கிலோமீட்டர்ஸை வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறாங்க, செகண்ட் பேஸ் ஆஃப் தி அகமதாபாத் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆரம்பிக்கிறதுக்கான இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த இடத்தையும் கனெக்ட் பண்ணுது, அகமதாபாத்தையும் காந்தி நகரையும் கனெக்ட் பண்ணுது. 77.63 கிலோமீட்டர்ஸ் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 6 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷனும் வித் 5 மெட்ரோ ஸ்டேஷன்ஸோட இது அமைக்கப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்னன்னா
Cabinet also passed a resolution congratulating Prime Minister Narendra Modi for becoming the second longest serving Prime Minister of India, completing 4,399 days in ஆஃபீஸ். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜவஹர்லால் நேரு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஆஃப்டர் டு தி இண்டிபெண்டன்ஸ் 47லேருந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இருந்திருப்பார் 2 இயர்ஸ். ஆனால் அதை வந்து தவிர்த்துட்டு ஆஃப்டர் டு தட் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய எலெக்ஷன் வந்திருக்கும். எப்படின்னா லோக்சபா எலெக்ஷன் வந்துட்டு வந்திருக்கும், எம்பி எலெக்ஷன். ஸோ அதில் வந்து ஜெயிச்சு அவர் ஆஃப்டர் 252 பார்த்தீங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவாக வந்துட்டு வந்திருப்பார். அந்த டைமிங்கில் இருந்து அவர் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் கம்ப்ளீட்லி அந்த 5 இயர்ஸ் இருந்திருப்பார். அந்த இயரை இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, அவர் அதுக்கு முன்னாடி இந்த 2 இயர்ஸ் கிடையாது, எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி பிரைம் மினிஸ்டர் ஆனதுலேருந்து இருக்கக்கூடிய அந்த டேஸோட கவுண்டிங்கை இப்போடைய நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து ரீச் பண்ணிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கான ரெசல்யூஷனும் இப்போ வந்து பாஸ் பண்ணியாச்சு. அப்போ செகண்ட் லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நேம் யாருக்கு போயிருக்கு? நரேந்திர மோடி அவர்களுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். Which meeting did Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay attend during Delhi visit? ஓகேவா? ஸோ எந்த மீட்டிங்னா நிதி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மீட்டிங்கை தான் வந்து அட்டன் பண்ண போயிருக்காரு. சரி, நிதி ஆயோக் மீட்டிங் எங்கே நடக்குதுன்னா நியூ டெல்லிக்கு நம்ம சீஃப் மினிஸ்டர் சி ஜோசப் விஜய் போயிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அவர் என்ன பிளானில் இருக்காருன்னா வந்துட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஆல்சோ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இவங்க 2 பேரையும் பார்க்கணுங்கிறதுலையும் இருக்காரு. அண்ட் ஹி ஆல்சோ பார்ட்டிசிபேட் இந்த நிதி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் சேர்ட் பை தி பிரைம் மினிஸ்டர். நிதி ஆயோக் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஸோ நிதி ஆயோக் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு வந்து சேர்பர்சன் வந்து ஆக்சுவலாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் தான். அண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த 7 மெம்பர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக இருப்பாங்க. சரியா? ஸோ 7 மெம்பர்ஸ் வந்துட்டு நிதி ஆயோக்கில் அவங்களுக்கு கீழே வந்துட்டு ஃபுல் டைம் மெம்பர்ஸாக வந்து 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த 7 மெம்பர்ஸும் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஜீவ் கௌபா, ராஜு ஸ்ரீனிவாஸ், கோபர்தன் தாஸ், அபே கரண்டிகர், ஜோரம் அனியா and ராஜீவ் கௌபா, ராஜு ஸ்ரீனிவாஸ், கோபர்தன் தாஸ், அபே கரண்டிகர், ஜோரமணியா அண்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாலசுப்ரமணியம். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாலசுப்ரமணியம் அண்டு ஜோரமணியா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு இந்த நிதி ஆயோக்கில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வித் டோட்டல் ஆஃப் 7 ஃபுல் டைம் மெம்பர்ஸ் இது வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இவங்களுக்கான ஒரு டைம் லிமிட் இருக்கும், அதுக்கு மேலே எக்ஸ்டென்ஷன் வேணும்னா அவங்க இது பண்ணிப்பாங்க. ஓகேவா? இப்போ ஜோரமணியா வந்து பிலாங்ஸ் டு நீசி கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து முதல் படித்து வந்த ஒரு பெண்மணி அவங்க இதில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஜோரமணியா. ஸோ வந்து பாலசுப்ரமணியம் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிஷன் கர்ம யோகி அதில் வந்துட்டு இருந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அதுலேயும் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் தான் இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணாங்க. சரியா? இதுதான் இந்த நிதி ஆயோக் ஃபுல் செட்டப். அந்த நிதி ஆயோக்கில் நம்ம பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸோட மீட்டிங் நடக்கும். ஓகேவா? ஸோ அப்படி அந்த ஓவரால் மீட்டிங்கில் தான் நம்மளுடைய சி ஜோசப் விஜய், நம்மளுடைய சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட இந்த நிதி ஆயோக் மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்கு டெல்லி போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். According to the CIPRI report, how many countries possesses nuclear weapons? சரியா? எவ்வளோ கண்ட்ரிஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 countries totally possess nuclear weapons. நியூக்ளியர் வெப்பன்ஸ் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இப்போ வந்து வெடிப்பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் எவ்வளோ நம்ம வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஸ்டாக் பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒவ்வொரு கண்ட்ரீஸும் எவ்வளோ வச்சுருக்காங்க, நியூக்ளியரை பொறுத்த வரைக்கும் எத்தனை கண்ட்ரீஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கலாம். இந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்க வந்து ஸ்டாக்ஹோம்
இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிப்ரி வந்துட்டு இந்த ஸ்டாக்ஹோம் எப்போதுமே அந்தந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா குளோபல் நியூக்ளியர் வெப்பன்ஸ்க்கான ரிப்போர்ட், அதில் 9 countries possess வந்து குளோபல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யா வந்து 4400 ஸ்டாக் பைல்ஸ் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் வாரெட்ஸு. நெக்ஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து 3700, சைனா வந்து 620, ஃப்ரான்ஸு, யுனைடெட் கிங்டம்ஸு அண்ட் ஆல்சோ இந்தியா வந்து 190, பாகிஸ்தான் 170 அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட் வந்து இருக்குது. அதில் இஸ்ரேல், நார்த் கொரியா இப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 9 countries with the highest military expenditure include. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் military expenditure யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா, ரஷ்யா, ஜெர்மனி அண்ட் இந்தியா நம்ம எவ்வளோ பண்ணுறோம்னா 8.77 lakh crore வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த மாதிரி வந்து வார்ஹெட் நியூக்ளியர் வெப்பன்ஸ்க்காகவே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் பர்பஸ்க்காகவே மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் how many teams will participate in the 2026 FIFA World Cup அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபுட்பால் வேர்ல்டு கப் 2026. சரியா? ஸோ ஃபிஃபாவில் பார்த்தீங்கன்னா 23rd எடிஷன் இப்போ நடக்குது. இட் வில் பி ஹோஸ்டட் ஜாயிண்ட்லி. யார் பண்ணுறா அப்படின்னா வந்துட்டு கனடா, மெக்சிகோ அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்துட்டு பண்ணுறாங்க. மெக்சிகோ அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ அதில் வந்து இன்னும் 16 cities சேர்ந்து எல்லாம் கலந்து பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ எப்போனா ஜூன் 11th to July 19, 2026 39 days வந்துட்டு இது நடக்க போகுது. ஓகேவா? ஸோ 48 teams will play 104 matches அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? டோட்டல் participation of the teams அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா totally 48 teams are going to participate in this. ஓகேவா? 39 days இந்த மேட்ச் இஸ் கோயிங் டு பி ஹெல்ட். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரைஸ் இதுக்கானது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்கன்னா 476 crores ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, எங்கே நடக்க போகுது அப்படின்னா வந்துட்டு மெட் லைஃப் ஸ்டேடியம், நியூ ஜெர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸில் நடக்குது. வில் ஹோஸ்ட் தி ஃபைனல் ஆஸ் வெல் அஸ் செமிஃபைனல்ஸ். இது ரெண்டுமே இங்கே தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் 3 மஸ்கெட்ஸ். சரியா? 3 host countries இருக்கிறதுனால கனடா, மெக்சிகோ அண்ட் யூஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 host countries இருக்கிறதுனால அந்த 3 host countries are holding the muskets, official muskets வந்து 3 பேர் இது பண்ணுறாங்க. அது என்னன்னா மேப்பிள் அலைஸ் மூவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கனடா, ஜாசு ஜாக்வார் வந்துட்டு மெக்சிகோ, கிளச் பால்டு ஈகிள் அப்படின்னு சொல்லக்கூடியது யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த 3 countries ஹோல்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் கண்ட்ரீஸாக இதை நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். 4 players of Indian origin are also participating in this. இந்தியா வந்து பெரிய அளவில் ஃபிஃபாவில் ஃபுட்பால் டீமில் பெரிய அளவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது கிடையாது. ஃபுட்பால் கேம் வந்து பட் வந்துட்டு வேர்ல்டு ஓவர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக பார்க்கக்கூடிய, அதிகமாக வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு கேமாக இருக்குது. எல்லாருக்கும் பிடித்தமான கேமாக இருந்தாலும் இந்தியா டீம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஃபிஃபாவில் நம்ம வந்து கலந்துக்கிறது கிடையாது. நம்ம அளவுலே வந்து ஃபுட்பால் முடிச்சிடும். ஃபுட்பால் கேம் பெரிய அளவில் இது பண்ணுறதில்ல. பட் பார்த்தீங்கன்னா இதில் இந்தியன் ஆர்ஜின் பிளேயர்ஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் யார் அப்படின்னு சொல்லுவேன். சாமுவேல் முத்துசுவாமி காங்கோ, நிஷான் வெலுப்பிள்ளை ஆஸ்திரேலியா, தஹூசின் முகமது ஜம்ஷித் கத்தார், சர்ப்ரீத் சிங் வந்து நியூசிலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு வேறு இதில் கண்ட்ரீஸில் இருந்தாலும் இவங்களாம் இந்தியா ஆர்ஜின், இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் விச் ஃபிலிம் மார்க்டு தி டைரக்டரல் டெபியூட் ஆஃப் பாரதி ராஜா. பாரதி ராஜா அவர்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு எஸ்டர்டே வந்துட்டு அவர் இறந்துட்டார். அட்ஸ் ஆபிச்சரி நியூஸாக நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் நிறையா வந்து நேஷ்னல் ஸ்டேட் அவார்ட்ஸ் அண்ட் ஆல்சோ பத்மஸ்ரீ இதெல்லாம் வந்துட்டு வாங்கியிருக்காரு. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பாரதி ராஜாவோட டெபியூட் ஃபிலிம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 16 வயது நிலை. இப்போ வந்து ஒரு ஃபிலிம் பற்றி நம்ம வந்ததுனால நம்ம பேசலாம், கண்டிப்பாக பேசுகிறதுல ஒன்றும் தப்பில்லை. ஒரு படைப்பு அப்படிங்கிறது, ஒரு மூவி அப்படிங்கிறது வந்து எல்லாரோட நம்மளோட எமோஷன்ஸை வந்துட்டு அது வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் நிகழ்காலத்தில் இருக்கிறதுல ஒன்று நம்ம நினைக்கிறதெல்லாம் ஒன்று வெளியே ஒரு இது வழியாக நம்ம பார்க்குறப்ப அது வந்து நம்மளோட எமோஷன்ஸை காட்டுறதுனால தான் அது எல்லாருக்குமே வந்து இந்த சினிமாங்கிறது ரொம்ப வந்து கனெக்ட் ஆகுது. அதனால தான் நம்ம சினிமா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சினிமா மோகம் சினிமா இப்படிலாம் நம்ம பேசுகிறோம்ல. அது எதனாலனா நம்மளோட இதை வந்து எமோஷன்ஸ் வந்து நாங்கள் வந்து நேராக வந்துட்டு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது, அது நம்மளோட கனெக்ட் பண்ணுது. அதனால தான். ஓகேவா? ஒன்றும்
இப்போ இருக்க மூவிஸ் கொஞ்சம் அப்படி இப்படி நல்லா இருந்தாலும் இப்போ இருக்க ஒரு மோடுக்கு ஏற்ற மாதிரி போனாலும் பழைய மூவிஸில் அதுவும் பாரதி ராஜாவை இமயம் அப்படின்னு சொல்லுவாங்க, கே பாலச்சந்தர் அவர்கள் சிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஒரு டைப் ஆஃப் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் வந்தது வந்துட்டு இமயம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை தான் சொல்லுவாங்க. இவரோட மூவிஸ் எல்லாருமே கண்டிப்பாக பாருங்க. இப்போ அவர் இறந்துட்டாரு, அவரோட மூவிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து பாருங்க. நம்மளாம் 90s கிட்ஸாக இருக்கிற ஸ்டேஜஸில் வந்து முன்னாடி அந்த அவரோட மூவிஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்போம். சரியா, இப்போ இருக்க 2K கிட்ஸ் நீங்களும் வந்துட்டு அந்த மூவிஸ் எல்லாமே வந்துட்டு பாருங்க. கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும், உமன் சென்ட்ரிக்காக தான் இருக்கும். இப்போ இருக்க மூவிஸில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸை வந்துட்டு அதிகமாக, இப்போ ஹீரோ இருக்காங்கன்னா ஹீரோயின்ஸை வந்துட்டு ஹீரோ அவர் ஒர்க்கை பார்த்துட்டு இருப்பார், ஹீரோயின் சும்மா 4 சீன் வராங்க அதோட முடிச்சுடுறாங்க, அது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அப்படி தான் நிறையா எடுக்கிறாங்க. பட் பழைய மூவிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அண்ட் உமன் சென்ட்ரிக்கு அந்த ஹீரோயினை நோக்கி தான் அந்த மூவியே வந்து நகரும். அந்த மாதிரி வந்து ஹீரோயின்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்ததெல்லாம் பாரதி ராஜா நிறைய எடுத்திருக்காரு. இப்போ ஹீரோ தான் எடுக்கணும், ஹீரோயின் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் பேச வரல. பட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக ஒரு நம்ம எப்படிலாம் நம்மளை சுற்றி நடக்குதோ அதை வச்சு ஒரு ரியாலிட்டி மூவி எடுக்கும் போது அது எப்படி இருக்கும், அது இன்னும் நல்லா என்கேஜாக நல்லா இருக்கும்ல. நிறையா வந்து வைலன்ஸ் அது இதுன்னு வெட்டு குத்து அந்த மாதிரிலாம் இருக்கிறத தாண்டி, ஆக்ஷன் மூவிஸை தாண்டி நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரியே வச்சு எடுக்கிறப்ப நம்மளுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஃபேமிலி ரிலேட்டடாக உமன் ரிலேட்டடாக மூவ் ஆகுற மாதிரி இம்பார்ட்டன்ஸ் அங்கே நிறையா கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இவர் மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா பழைய மூவிஸ் எல்லாமே வந்துட்டு நான் ரொம்ப நல்லாவே வித்தியாசமாக எடுத்திருப்பாரு, ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். சரியா, ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள். நல்ல படைப்புகளை நல்லா பேசலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவரோட ட்ராக் அப்படிங்கிறது தனியாக அவர் கொண்டு வந்தாரல்ல. சரியா, அதனால் பாரதி ராஜா இப்போ பாஸ்டவே அண்ட் அவரோட டெபியூட் ஃபிலிம் வந்து 1977 16 வயது நிலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஹிஸ் நோட்டபிள் ஃபிலிம்ஸ் இன்க்ளூட் பார்த்திங்கன்னா வந்துட்டு கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், அப்புறம் வந்து அலைகள் ஓய்வதில்லை, அப்புறம் வந்து முதல் மரியாதை, கருத்தம்மா, இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப உண்மையிலே வந்து நல்ல படங்களாக இருக்கும். ஓகேவா, கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் பார்த்தா. 6 நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, 6 நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, 6 ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, பத்மஸ்ரீ 2004 வாங்கியிருக்காரு. ஓகேவா, ஸோ இவர் மூலிமா நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸும் கிரியேட் ஆகியிருக்காங்க. இவங்கள்ட்ட ஒர்க் பண்ணவர் தான் பாக்கே ராஜா அவர்கள்லாம். அவர் அடுத்த கட்டமாக அவர் பார்த்திங்கன்னா நிறையா மூவிஸ் எடுத்துருவார். இந்தமாரி வந்துட்டு பார்த்திங்கன்னா சினிமா ரிலேட்டடாக பார்க்குறப்ப உண்மையிலே இவர் வந்து சிறப்பாக நிறையா வந்துட்டு படங்கள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, பத்மஸ்ரீ அவார்ட் 2004 வாங்கியிருக்காரு. ஓகே, சரி, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்குறோம். வென் இஸ் தி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பிளே அப்சர்வ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா June 11. ஸோ இதுக்கான இது என்னென்னா ப்ரொடெக்ட் பிளே ப்ரொடெக்ட் சைல்ட்ஹுட். த டே ஹைலைட்ஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி பிளே இன் என்ஷூரிங் சில்ட்ரன்ஸ் ஹெல்த் க்ரோத், லேர்னிங் அண்ட் ஓவரால் வெல்பீயிங். சரியா, ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பிளே அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த டே ஆஃப் பிளேனா என்னது, ஒரு பிளே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான, இந்த பிளேயிங் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு ரொம்ப சின்ன வயசுலலாம் சந்தோஷமாக இருக்கும். சைல்ட்ஹுட் டேஸில் விளையாடுறது அது என்னவாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே இண்டோராக இருந்தாலும் சரி, அவுட்டோராக இருந்தாலும் சரி, ஒரு பெயிண்டிங் பண்ணதாக இருந்தாலும் பிளே இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நம்ம மைண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கும் ரொம்ப உதவக்கூடியது. நம்மளும் கூட நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது கொஞ்சமாக நம்ம வந்துட்டு ப்ளே பண்ணலாம். சரியா, ஸோ கொஞ்சமாக வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கேம் விளையாடுறதோ எல்லாம் வந்து பண்ணோம்னா ரொம்பவே ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் உண்மையிலே. சரியா, உங்களே மறந்து நீங்களாக இருக்கக்கூடியது அந்த டைமில் தான் இருப்பீங்க. அதனால் அதெல்லாம் பண்ணலாம். ஸோ அப்போ சைல்ட்ஹுட்டில் லைஃப்பில் ரொம்ப ப்ரொடெக்ஷன் ஆகும்னா பிளேயும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதா ப்ரொடெக்ட் பிளே ப்ரொடெக்ட் சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் என்ஷூரிங் சில்ட்ரன்ஸ் ஹெல்த்தி க்ரோத், லேர்னிங் அண்ட் ஓவரால் வெல்பீயிங்க்கு சில்ட்ரனோட லைஃப்பில் பிளேங்கிறது ரொம்ப முக்கியமான திங்ஸ் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு அவேர்னஸ் டேயாக இதை பார்க்குறோம். ஓகேவா, சரி. ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தாச்சு. Hope you understand the video. Thank you.